கேவி சார் மட்டும் எனக்கு பெரிய மிஸ். அவரோட மட்டும் நான் ஒரு ஆட் ஃபிலிம் கூட பண்ணல. சினிமாட்டோகிராஃபரோட ஒத்து போய் அந்த கதை சொல்றதுன்றது ஐ வுட் ரேட் கேவி ஆனந்த் நம்பர் 1 இன் இந்தியா. நீங்க தேன்மாவன் கொம்பத்து மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு முதல்வன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு, அவரே தான் கவன் எடுக்கிறாரு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஆனா ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரா போறப்போ அந்த படத்தோட ஏஸ்தட்டிக்கே வேற மாதிரி மாறுது. ஜீவா சார் கூட பியூட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு. ஆனா கேவி ஆனந்த் சார் அப்படி இல்லை. ரிச்சர்ட் என்னோட கிளாஸ்மேட். ஸோ அவன் சொல்லுவான், கேவி ஆனந்த் சார் என்னைக்குமே லைட் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லி. என்னடா அவ்வளோ கத்து ஒரு கேமராமேன் இருக்கும்போது டைரக்டர் இருக்கும்போது ஏன் சொல்லவே இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நான் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்குது. கரெக்ட் டைம்ல பண்ணதுனால தானே அது பெரிய எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆனா ஷேர்ஷா விஷ்ணு சாரோட ஸ்டைலே இல்லாத வேற ஒரு படம். இன்ஃபேக்ட் அது விஷ்ணுவர்தன் அந்த படம் ட்ரெய்லர் இருந்தப்போ நான் எந்த விஷ்ணுவர்தன் அப்படின்னு நானே இன்ஃபேக்ட் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சேன். அப்படி ஒரு சைட் ஆஃப் விஷ்ணுவர்தனை யாருமே பார்த்தல. அண்ட் தட் ஃபிலிம் வான் நேஷனல் அவார்ட். ஆமா, அந்த விஷயம் நீங்க பார்த்ததுண்டா அவர்கிட்ட? அந்த மாதிரி ஒரு அது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பயோபிக். எஸ், விஷ்ணு சார் கிட்ட அந்த எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டி இருக்கு. பட் என்ன விஷயம்னா, இப்போ ஒரு கதையை எடுத்துட்டு அந்த கதையோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு களத்தை செட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ரு. இப்போ நான் என்ன எப்பவுமே சொல்லுவேன்னா, ஆதித்யா தர் இது வரைக்கும் மிலிட்ரி படம் தான் பண்ணிருக்காரு, நாட்டுப்பற்று படம் தான் பண்ணிருக்காரு. அவர் வெளியில வேற ஏதாவது ரொமான்ஸ் படம் பண்ணா கூட சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ அது என்னன்னா அந்த குவாலிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவர் என்ன ஜான்ரா எடுத்தாலும், அது மாதிரி விஷ்ணுவர்தன் சார் என்ன ஜான்ரா எடுத்தாலும் he can actually do it really well. அதை அவர் இவ்வளவு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தாரு, ஷேர்ஷால பண்ணிட்டாரு. அதுதான் என்னோடது. மேபி he likes to do very music kind of. ஏன்னா சர்வம்ல இருக்க பாட்டுலாம் பார்த்தனா நான் இப்பயும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சர்வம். என்னோட வீடியோ பிளேலிஸ்ட்ல சர்வம் இருந்துட்டே இருக்கும், நான் பார்ப்பேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லி he shoots, his aesthetics are so nicely. Yes, in fact அந்த ஷாட் அபௌட் அந்த சர்வம் இன்னைக்கும் நிறைய பேजेस நீங்க ஓபன் பண்ணா அந்த பர்టిక్యులர் அந்த ஒரு சன்செட்ல அந்த ஒரு ரான் ஆஃப் கட்ச்ல ஆர்யா த்ரிஷா ஆடுவாங்க, சூப்பர். அது இன்னைக்கும் நிறைய பேர் அது விஎஃப்எக்ஸ் இல்ல அந்த ரியல் ஷாட்ன்றதை இன்னைக்கும் ஒரு ஸ்டடியா தொடர்ந்து பண்றாங்க. ஆமா, they had a very great of sense. அந்த டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட விஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க ஆட் ஃபிலிம்ஸ்ல இருக்கப்போ யூ ஒர்க் வித் மெனி லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஏன்னா அது நம்ம ஆட் ஃபிலிம்ஸ்னால நமக்கு தெரியாது. பட் ஆஃப் கோர்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் திஸ் லெஜெண்ட்ஸ் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு யூ அண்ட் இவங்களோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்றாங்க இன் சினிமாட்டோகிராஃபி. க்ளோஸ்ன்னு எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரவி கே சந்திரன் சார்லேருந்து, ரவிவர்மன் சார்லேருந்து, அப்புறம் சி.கே. முரளிதரன் சார் 3 Idiots பண்ணாங்க, அவங்கலேருந்து பி.சி. ஸ்ரீராம் சார்லேருந்து எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பி.எஸ். வினோத் சார், யார் பேரும் சொல்ல முடியாது என்னால். அது தனியாக எனக்கு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன் நான். இதில் க்ளோஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்கன்னு இருக்கும்ல, இதை இப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் இப்படி வெளியில கொண்டு வரணும் ஒரு ஒர்க்குன்ட்டு, அதை வச்சுட்டு எந்த ஆடுக்கு யார் கரெக்ட்னு சொல்லி தோணும் எனக்கு. அப்படி தோணுமே தவிர க்ளோஸ்ன்றது எல்லாருமே தான். ஸோ இந்த படத்துக்குமே அரவிந்த் சார் தான் சினிமாட்டோகிராஃபி நான் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்பட்டது. ஏன்னா இந்த படம் ஒரு சிம்பிள் கிளாசிக்காக தான் ட்ரீட் பண்ணணும் when it comes to visuals. உள்ள இருக்கிற டயலாகோ உள்ள இருக்கிற கதையோ தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லும்போது அந்த மாதிரி யார் ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு கிளாசிக்காக தான் வேணும். எனக்கு சீவலப்பேரி பாண்டி எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னால் அதில் அவரை கொல்றதுக்கு ஒரு கன்ஸ்பயர் பண்ணுவாங்க ஒரு சீனு. அந்த சீனு ஒரு குகை உள்ள இருக்கும், ஒரு தீப்பந்தம் கையில் வச்சுட்டு பேசுவாங்க. வெறும் ஒரே ஒரு தீப்பந்தம் லைட்டு மட்டும்தான் அவங்க மூஞ்சில் அடிக்கும். எவ்வளோ ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தால் அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நான் இப்போ கேட்டேன், சார் எப்படி சார் அதை எடுத்தீங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு. அவர் சொன்னார், இல்லை எனக்கு நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுன்றாரு. சார் அது தெரியவே சார், அதுதான் அதோட மகிமை. பின்னாடி அந்த கேவோட டெக்ஸ்டர் தெரியும், ஃபேஸ்ல லைட் தெரியும். ஆனா அவர் அவ்வளோ லைட்ஸ் போட்டு கோல்டன் ரிஃப்ளெக்டர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. அவர் சொல்லும்போது இவ்வளோ எஃபர்ட் போயிருக்கு அதை சிம்பிளா காமிக்கிறதுக்கு.
சிம்பிளா காமிக்கிறது தான், சிம்பிள் இஸ் ஹார்டுன்னு மார்ட்டின் ஸ்கார்செஸி சொல்லுவாரு. அது அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அந்த தன்மை நீங்க எங்க படத்துல யூ கேன் ஜிடி நாயுடு. இன்ஃபேக்ட் நாங்க அவரோட படங்கள் ஐ மீன் ரீகாலிங் தீனா பண்ணியிருந்தாரு. ஐ மீன் இட்ஸ் வெரி கிரேட் அஜித் சாரோட கரியர்லயும். ஸோ கட் பண்ணா அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபி கம்மி. திடீர்னு பாக்குறப்ப இந்த படத்துல வரப்போ we were very excited. ஓகே, ஒரு சீனியர் டெக்னீஷியன் உள்ள வர்றப்போ, பிகாஸ் he is the person who worked in film and in digital அப்படின்றப்போ, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்கை அவங்க எப்படி அடாப்ட் பண்ணி எடுத்து கொண்டு போறாங்க சினிமா விஷுவலா காட்டுறதுக்கு அப்படின்னு. அவரு எல்லாரோட மாடர்ன். ஏன்னா அவர் வந்துட்டு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவர் வந்து ஹெலிகேம் பண்ணாரு. ஸோ அஜித் சார் கூட அந்த ஹெலிகாப்டர் பண்ணி அதெல்லாம் சார் தான். அரவிந்த் சார் தான். ஆமா. அப்புறம் மேடி சார் கூட ஆர்சி பிளேன்ஸ் ஃப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரோன் கேமரா வந்து அவர் பேர், அவரோட இது இன்ஸ்டா பேரே ட்ரோனாச்சாரியா. ஸோ ட்ரோன் வந்து முதல்ல எடுத்துட்டு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆக்குனது அவர் தான். ஏன்னா ஹி வாஸ் தி மேஜர் ட்ரோன் ஆப்ரேட்டிங் கேமரா பர்சன். லைக் ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆச்சே தவிர ஸ்டில் அந்த சினிமாட்டோகிராஃபி சுத்தியே தான் இருந்தது அவர். ஸோ நான் தான் கேட்பேன், அவர் என்கிட்ட சொல்லுவார், சே நடுவில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னாரு. சார் நீங்க மிஸ்லாம் பண்ணல, உங்களுக்கு எது ஆசையோ நீங்க பண்றீங்க. ஒருத்தனுக்கு ஆசைப்படுறத பண்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை சார். யூ ஆர் ஆக்சுவலி கிரேட். அப்படி பார்த்தா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீஸ் கம் பேக் இன் திஸ் ஃபில்ம். லைக் ஸோ he should do more films. கண்டிப்பா. So since we are talking about cinematographers, I want to talk about specifically KV Anand sir. கவன் படத்துல you worked with KV Anand sir. Now we lost him for a while. அவர் இல்ல நம்ம கூட. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட ஆட் ஃபிலிம்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா பிஃபோர்? இல்ல கேவி சார் மட்டும் எனக்கு பெரிய மிஸ். அவரோட மட்டும் நான் ஒரு ஆட் ஃபிலிம் கூட பண்ணல, ஒண்ணு கூட பண்ணது கிடையாது. அது நான் தான் சொல்றேன், நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு, அவர் ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஆடே பண்ண மாட்டேன். இது மாதிரி ஏதோ ஒண்ணுத்துல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அந்த வருத்தம் வந்து எங்க போச்சுன்னா அவர் படத்துல நடிச்சிட்டேன். ஸோ எங்கேயோ ஒரு ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்ன மேட்டர்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதான் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து என்னதான் அவங்களோட ஓன் விஷன் வச்சிருந்தாலுமே டைரக்டரோட விஷன் தான் முக்கியம். டைரக்டரோட விஷன் த்ரூ கதை சொல்றது தான் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு முக்கியம். சில பேர் வந்து அதை வேண்டான்னு சொல்லி ஜம்ப் பண்ற குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனா அது பண்ணிட்டா என்ன ஆயிடும்னா இட் வில் ஹேம்பர் த ஸ்டோரி டெல்லிங். சினிமாட்டோகிராஃபரோட ஒத்து போய் அந்த கதை சொல்றதுன்றது ஐ வுட் ரேட் கேவி ஆன்சர் நம்பர் 1 இன் இந்தியா. சூப்பரா சொல்றாரு. நீங்க தேன்மாவன் கொம்புத்து மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு சங்கர் சாரோட முதல்வன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு, அவரே தான் கவன் எடுக்கிறாரு சொன்னா உங்களால நம்பவே முடியாத ஒரு அதனால ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த படத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், இது கொடுத்தா இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து சார் வந்து ரியலி எக்ஸ்ட்ராடினரி அந்த விஷயத்துல. நான் வந்து சில சமயம் உள்ளுக்குள்ள கம்பேர் பண்ணுவேன் ஜீவா சாரையும் கேவி ஆனந்த் சாரையும். ஜீவா சார் கூட வந்து பியூட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு. ஆனா கேவி ஆனந்த் சார் அப்படி இல்லை, எங்க நான் பியூட்டி கொடுக்கணும் எங்க வேணாம் பரவாயில்லன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதனால தான் நம்பர் 1 நான் சொல்லுவேன். ஆனா ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரா போறப்போ அந்த படத்தோட ஏஸ்தட்டிக்கே வேற மாதிரி மாறுது. இப்போ கோவா இருக்கட்டும், கவனா இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் அந்த ஏஸ்தட்டிக், அந்த லொகேஷன்ஸ், எவ்ரிதிங் சேஞ்சஸ். இப்போ ஜீவா சார் ஒரு படம் பண்றாரு, பிசி சாரோட படம் பாருன்னா அந்த ஏஸ்தட்டிக் அவங்க வேற மாதிரி கிடங்க. இப்போ குருதி புனல் மாதிரி ஒரு படம் அந்த பீரியட்ல பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது புல் ஆஃப் பண்ணுறது வேற. பட் அந்த பீரியட்ல ஃபிலிம்ல குருதி புனல் மாதிரி ஒரு படத்தை பண்றதுன்றது இட்ஸ் வெரி ஹார்ட் திங் அஸ் அ டைரக்டர் அண்ட் அஸ் அ சினிமா சைட் கேமரா சைட் பார்க்குறப்போ. இல்லை இட் இஸ் ஹார்ட். பட் என்ன விஷயம்னா நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு கிரிக்கெட்டர் டென்னிஸ் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரோக் அங்கே லைட்டாக காமிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னு அந்த டென்னிஸ் கோச் கேட்டுருவாங்க நீங்க கற்றுக்க போகும்போது கூட. எப்படி உங்களுக்கு தெரியும்னா அதை தெரியுது அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க என்னதான் வந்து டைரக்ட் பண்ண போகும்போது ஸ்டோரி டெல்லராக நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கூட உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் ஆயிரும். ஒரு கேமராமேனா ஒரு பேக்ரவுண்ட் வரீங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா யூ நோ வாட் டெப்த் இஸ், யூ நோ வாட் ஃபுட் கேண்டில் இஸ், யூ நோ வாட் எவ்ரிதிங் இல்ல, அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும் அது உள்ள. அதனால உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? புரியுது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஐ டோன்ட் நோ இது எப்படின்னா, இப்போ நான் சார் திருப்பி நான் வரேன், கேவி சார் வரேன். கேவி சார் வந்து டைரக்டர் சீட்ல ஒரு பக்கம் இருக்கிறாரு, இந்த சைட் வந்து ரிச்சர்ட் சினிமாட்டோகிராஃபி பண்றாரு. அப்படின்றப்போ என்னோட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஐ மீன் ஹி கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் போத், பட் ஸ்டில் இங்க இருக்கிற டைரக்டருக்கு அந்த சினிமாட்டோகிராஃபருக்குமான அந்த கனெக்ஷன் பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஆட் ஃபிலிம்ல இருக்கணும், உங்களுக்கு தெரியும் அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு. பிகாஸ் அவரும் சினிமாட்டோகிராஃபர், இவரும் சினிமாட்டோகிராஃபர், பட் இஸ் இன் டைரக்டர்ஸ் சேர். இந்த கனெக்ஷன்
டைரக்டர் மாதவனுக்கும் டைரக்டர் கிருஷ்ணகுமாருக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் அது. இந்த படத்துல டைரக்டர் மாதவன் தான் நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். அவர் நேஷனல் அவார்டு வாங்கினா, அவர் ப்ரொடியூசரா ராக்கெட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நமக்கு அல்லு விடும், எப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, இப்போ அந்த சினிமாட்டோகிராஃபர் கம்பேரிசனா இருந்தாலும் சரி, இப்போ எங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்டர் கம்பேரிசனா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு சினிமாட்டோகிராஃபரா ஒரு விஷன் இருக்கும். இப்போ நீங்க ஒரு கதை, நீங்க டைரக்டரா கதை சொல்லும்போது நான் இப்படி பார்ப்பேன், உங்க விஷனை நான் எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு உள்ள வருவேன்ல. ஸோ எல்லாத்த மீறி கதை சொல்லல், ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஹீரோ. இங்க கூட ஒரு டைரக்டர் மாதவனா உள்ள வரும்போது எல்லாரும் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம் ஏன் எனக்கு இல்லைன்னு சொன்னா, அதாவது கஷ்டம்னா வேற மாதிரி புரிதல் கஷ்டம் இருந்ததே தவிர, மேடி சார் வரும்போது டைரக்டரா அவர் என் விஷனை முதல்ல பிடிச்சிடுறாரு. அதுக்கு அவர் என்ன கேரக்டரா மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப கைண்ட் ஜிடி நாயுடுவா, ரொம்ப ஸ்வீட் ஜிடி நாயுடுவா ஆரம்பிச்சு ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிக் லுக் ஒன்று கொடுப்பாரு படத்துல. என்னப்பா இது, அதை வந்து நான் சொல்லும் போது அவர் உள் வாங்கிக்கலன்னா அவரால் அதை பண்ண முடியாது. உள் வாங்கணும்னா அவரோட டைரக்டரை மறந்து ஆக்டரா கரெக்டா அவர் டைரக்டர் கிட்ட கேட்டுக்கணும். அவர் டைரக்டரா இருக்கும்போது ஒரு ஆக்டர் என்ன அவருக்கு பண்ணணும்னு நினைப்பாரோ அது எனக்கு பண்றாரு அவரு. அதுதான் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டரா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது பண்ணுவாங்க. அதுதாங்க கெமிஸ்ட்ரி. ரிச்சர்ட் என்னோட கிளாஸ்மேட். ஸோ அவன் வந்து சொல்லுவான், கேவி ஆனந்த் சார் வந்து என்னைக்குமே லைட் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணதில்லைன்னு சொல்லி. அவன் யோசிப்பானா, என்னடா அவ்வளோ கத்து ஒரு கேமராமேனா இருக்கும்போது டைரக்டர் இருக்கும்போது ஏன் சொல்லவே இல்லைன்னா அவரு திங்கிங் வந்து கதையில தான் இருந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு கம்பேரிசன் தான் நான் சொல்ல விரும்பல. இது ஸ்டோரி டெல்லிங் தான் இட்ஸ் த ஹீரோ. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு அந்த ஒரு கேள்வியா இருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் இங்க யோசிக்கிறத ஒரு சினிமாட்டோகிராஃபர் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் பியூர்லி மோஸ்ட்லி ஆன் சினிமாட்டோகிராஃபர். அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஜாஸ்தி இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த லைன் நம்ம பிடிச்சிக்கலையோ அப்படிங்கறத எனக்கு இல்ல இது ஸ்டோரி டெல்லிங்க்கு யாரெல்லாம் என்ன ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல அது எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. புரியுது. ஸோ இப்போ ஜிடிஎன் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் இட்ஸ் கோனா பி தேர். இது நீங்க வந்து ஏதாவது அவார்ட்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததா? லைக் செனட் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா? சுத்தமா இல்ல. அது அப்படி போச்சுன்னா நல்லதுதான். எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. நான் படிச்ச ஜிடி நாயுடுவை, நான் ரசிச்ச ஜிடி நாயுடுவை, நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த மனிதனை நான் வந்து எடுத்துட்டு வரணும் வெளில. எனக்கு இந்த மீடியம் தெரியும், இந்த மீடியம்ல தான் நான் எடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். அதை எடுத்துட்டு வந்துட்டேன்ற ஒரே சந்தோஷம் தான் இப்போ வரைக்கும் இருக்கே தவிர, அவார்ட்லாம் கிடைச்சதுதான் நல்லதுதான். அது எல்லாமே பை ப்ராடக்ட் தான் எங்களுக்கு. ஸோ இன்னொன்று நல்லா இது ஓடி என் ப்ரொடியூசர் சந்தோஷமா ஆகணும். அப்போதான் இந்த மாதிரி நிறைய ஆசைகளை அவர் பூர்த்தி பண்ணுவார். அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஆசையும் இல்லை. புரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஜிடி நாயுடு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? ஐ மீன் ஃபிலிம்ஸ். எனக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசைங்க. அதுதான் எழுதுவேன் நான். ஓகே, செம ஆக்ஷன் படம். நைஸ். வி ஆர் வெயிட்டிங். அப்ப நாங்க கண்டிப்பா வந்து அந்த இதுக்காக வெயிட் பண்றோம். அண்ட் ஃபைனலி பிஃபோர் க்ளோசிங் செஷன் நீங்க சொன்ன ஒரு விஷயம், எல்லாருமே அவங்க ட்ரீமை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அது நடந்துட்டு இருக்கு. விஜய் சார் இஸ் இன் ஹிஸ் ட்ரீம், அஜித் சார் இன் ஹிஸ் ட்ரீம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ தேர் லூசிங் தேர், ஐ மீன் நாட் லூசிங்னு சொல்ல முடியாது, தேர் கிவிங் அப் தேர் ஸ்டார்டம் அண்ட் கோயிங் டு டூ சம்திங் வாட் தே லைக் டு டூ. நீங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய இந்த இடம் நீங்க பாக்குறீங்க, இதோட ஐடியாலஜி அவங்க கிட்ட அப்ப இருந்ததா? லைக் ஐ வாண்ட் டு டூ சம்திங், இந்த மாதிரி ஏதாவது பேசுறதோ ஆர் அபவுட் தேர் பேஷன்? இல்ல அது அந்த சேஞ்ச் வந்து இஸ் இன்னெவிட்டபிள். ஓகே, சேஞ்ச் இன் த சென்ஸ் மொத்தமாக மாறுறது கிடையாது. நம்ம ஆசைக்கு ஒன்று உள்ள வச்சிருப்போம், அந்த ஆசைக்கு ஒரு டைம் வரும்ல, அது மாறுறது தான் வந்து ஸ்மார்ட்னஸ். இப்போ என்ன விஷயம்னா, விஜய் சார் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்வீட்டாக இருக்காங்க, பேசவே மாட்டாங்க, பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ள இந்த மாதிரி மக்களுக்கு நான் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்குது. அதை ஒரு கரெக்ட் டைமில் பண்ணதுனால தானே அது பெரிய சக்ஸஸ் அவருக்கு. அந்த கரெக்ட் சக்ஸஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் a huge success for us in as well இல்லையா? கரெக்ட் டைமில் பண்ணதுனால தான் அவர் அங்கே போக முடியுதுன்றது. உள்ள எவ்வளோ உங்களுக்கு இருந்தாலும் அதை எவ்வளோ கரெக்ட் டைமில் பண்ணுறது தான். இப்போ அஜித் சாரும் வந்து ஆசை இல்லாமையா படத்துக்குள்ள வந்திருப்பாங்க, ரொம்ப ஆசையோட வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆசையும் பூர்த்தி ஆச்சு.
ஆசை இந்த ஆசை இருக்கு, இந்த ஆசையும் பூர்த்தி பண்ணாரு. ஆனா என்ன டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் தான் சொல்றேன் மேடி சார் எவ்வளோ கேரக்டர் நடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா சாக்லேட் பாயா தான் இந்த சீசனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீசனை அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த வயசு வரும்போது பின்னி பெடல் எடுக்கிறாருல்ல கேரக்டர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வென் ஐ ஷுட் கோ தேர்னு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து ரோல் மாடல்ஸ் நமக்கு. கண்டிப்பா ஐ திங்க் செட்டிங் அ பிகஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ பிரதர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அபவுட் ஜிடி நாயுடு அண்ட் அபவுட் தி இண்டஸ்ட்ரி அண்ட் மெனி திங்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கான்வர்சேஷன். சேம் ஹியர். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆகஸ்ட் ஜிடி நாயுடோட ரிலீஸ் இருக்கு. வி ஆர் சோ மச் எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா இந்தியாவோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம். அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஜென்ரேஷன்னாலும் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு அவர் பண்ண அந்த ஃபேசினேஷனான விஷயங்கள் தெரியல. இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க பண்ண இன்வென்ஷன்லாம் பார்க்குறப்போ ஜிடி நாயுடு இதை பண்ணாரு, ஜிடி நாயுடு பண்ணாருன்றது சப்கான்ஷியஸாக இட் வில் பி தேர் இன் தேர் மைண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் ஹி வுட் வொர்க் லைக் தட்ஸ் வாட் ஐ வுட் சே. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.